ஓபிஎஸ் விஜய் கிட்ட போறது போகாம இருக்கிறதுங்கிறத விட விஜய் அதிமுக பக்கம் நகரணும், அதுதான் அவங்களுடைய முக்கிய விருப்பமாக இருக்கு. திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றுவதற்கு அந்த நகர்வு தான் முக்கியமானதாக அவங்க வந்து பார்க்கிறாங்க. அது இதற்கு மேலும் சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நம்பிக்கை அது. அவங்க வந்து விஜயை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது, இந்த அணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு, விருப்பம் சார்ந்த விஷயமா இருக்கு. அதை தாண்டுற இன்னொரு விஷயத்தை அவங்க யோசிக்க மறந்துடுறாங்க. என்னன்னா, ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்க அணிக்கு வரணும். இந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள்ங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்னீஸ்வரன் அண்ணனுக்கு குறிப்பா அந்த ஒத்த கருத்துங்கிறது திமுகவை அனுப்புறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு ஒத்த கருத்து என்னன்னா தான் முதல்வர் ஆகணும். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒத்த கருத்து என்னன்னா தான் முதல்வர் ஆகணும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு ஒரு ஒத்த கருத்து இருக்கு, தான் முதல்வர் ஆகணும். எல்லாருமே முதல்வர் ரேஸ்லயும் இருக்காங்க. எல்லாருக்குமே தான் நீங்க எல்லாம் ஏன் அப்படி ஆசைப்படுறீங்கன்னு தான் கொஞ்சம் இறங்கி வாங்க, அதையும் சொல்லிட்டாரு. கொஞ்சம் இறங்கி வாங்க, நாங்க தான் பெரியவங்கன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க, அதை புரிஞ்சுக்கங்க. வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கரெக்ட் இல்ல, வாக்கு சதவீதத்தோட அடிப்படையில வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில பெரிய கட்சி எதுனா அதிமுக தான். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் 20% ஓட்ட பிரபலத்தன்மை இல்லாத ஒரு வேட்பாளர்களை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு புதிதாக வரக்கூடிய விஜய் வந்து தன்னை முதல்ல அவர் வந்து ஒரு அடையாளப்படுத்தணும் மக்கள் கிட்ட. எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, என்னால எவ்வளவு முடியும் அப்படிங்கிறத காட்டணும். இப்ப திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்காகவே விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு பின்னாடி இருக்குல்ல. அவர் முதலமைச்சர் தான் முதல்வராகணும் தானே வர்றாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறதுல, பின்னாடி போய் நிக்கிறதுல, துணை முதல்வர் ஆகுறதுல இன்னொன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியில விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனா போன்ற வெகு சிலரை தாண்டி, ஒரு நிர்மல்குமார் போன்றவர்களை தாண்டி கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி நீங்க காஞ்சிபுரம் வரைக்கும் 234 வேட்பாளர்கள் முதல்ல போட முடியுமா? அவ்வளவு வேட்பாளர்கள் பரிச்சயமானவங்க இருக்காங்களா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருந்தாலும் விஜய்ங்கிறது ஒரு மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளிக்கு என்ன ஓட்டு இருக்கு? ஏன்னா விஜயகாந்த் அப்படி தனித்து நின்றதுனால தான் ஒரு முதல் தேர்தலில் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெறாரு. அடுத்த முறை எதிர்க்கட்சி பரிசோதிச்சு முதல் தேர்தலில் பார்ப்பதற்கு அந்த கட்சி தயாரா, நிச்சயமா அவர்கள் அதற்குத்தான் அவர் தயாராவார ஒழிய, இன்னொன்று அவருக்கு வந்து ஒரு முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடியும் அவர் வந்திருக்காரு. திமுகவை அனுப்புறதுக்கு மட்டுமே அவர் அரசியலுக்கு வரல. அந்த இடத்துல தான் அவங்க ஒத்த கருத்து என்கிற ஒரு அழைப்பை மட்டுமே அதிமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. திரு அக்னீஸ்வரன், முதல்வர் வேட்பாளர்ல தான் சிக்கல். ஒருவேளை நீங்க விட்டு கொடுத்தா அது வேற சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நடக்கிற காரியத்தை நம்ம பேசுவோம் சார். அதுவும் தாவேக்காவும் அப்படித்தானே பேசுவோம். அப்படி கிடையாது சார். நீங்க மறைந்த மரியாதைக்குரிய மனிதநேய பண்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு எல்லோருக்கும் பசியாற்றிய ஒரு ஒரு தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதனால தான் அவங்க இறந்த அன்னைக்கு எவ்வளோ பெரிய கூட்டம், அவர்கள் பேசியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மக்கள் பேசினதெல்லாம் எங்களை இப்படி காப்பாற்றினார், இவ்வளவு இது பண்ணார் அப்படிலாம் சொல்லும்போது அது மறைஞ்சதுக்கு பிறகு யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஆனால் அப்படிப்பட்ட தலைவரை இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் 96 தமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அதற்கு பிறகு அப்படியே மாறி 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 கடைசி வரைக்கும் அவர் ஒரு நிலையான அரசியல் தன்மை முடிவெடுக்க முடியாமல் போயிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு இருந்தவர் திரு கமலஹாசன். இன்னைக்கு மக்கள் நீதி மையம், அதுவும் 3 எழுத்து தான், அது 3.6% வாக்கு எடுத்துச்சு. என்ன பண்ணாங்க? அதை என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு அடுத்ததுல நம்ம இது பண்ண முடியாம இன்னைக்கு திமுகவுல போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிறார். அதே மாதிரி விருத்தாச்சலத்தில் நின்ற திரு விஜயகாந்த் அவர்கள் தெரிந்துதான் என்ன பண்ணாங்க? அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்து 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் முதல் தேர்தல் இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்க முடியும். இல்ல ஒரு நிமிஷம், விஜயகாந்த் கட்சி தொடங்கின உடனே உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாரா? இல்ல, அதுதான் ஒண்ணு இல்ல. 10% வரைக்கும் வாக்கு சதவீதத்தை உயர்த்தின பிறகு டிமாண்ட் பண்ணி தானே உங்களோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. நீங்க அவங்க கேட்கிற தொகுதிகளை இரட்டை இலக்கத்துல நீங்க கொடுத்தீங்க. சார் 100% சார், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட். 10% எடுத்ததற்கு பிறகுதானே அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவரா வந்தாரு. ஆமா, நாம எதுவுமே எடுக்காம முதலமைச்சரா இருக்கிறோம். முதலமைச்சர்ல எங்க பின்னாடி வாங்கன்னு சொன்னா எதன் அடிப்படையில் சார்? அவங்க கட்சி ஆகாயத்துல கோட்டை கட்ட முடியாது சார். அவங்க கீழ அடித்தள கட்டினா தான் கோட்டை கட்ட முடியும். அவங்க கட்சி அவங்க நம்புறாங்க, அது வேறு. விஜய்ங்கிற அந்த கரிஷ்மாட்டிக் முகமே நான் மறுக்கல. உங்களுக்கு பிரபலம், நீங்க ஒரு படம் நடிச்சா 200 கோடி வரும். ரசிகன் என்பது வேறு, அரசியல் கட்சி அரசியல்வாதி என்பது வேறு. உங்களுடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அதுதான் அது 10% அல்லது 20% அல்லது 40% தேர்தலில் தெரிய போகுது. திரு பெருமாள்மணி, அதிமுக தாவேக்கா இறங்கி வரணும், முதல்வர் வேட்பாளர்ல சமரசங்கள் பண்ணிக்கணும், நீங்க இப்பதான் கட்சி தொடங்கி இருக்கீங்கன்னு சொல்றாங்க, அதுக்கும் சொல்லுங்க. திரு இபிஎஸ் தரப்புக்கு அதிமுக தரப்புக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகம் ஓபிஎஸ் தரப்புக்கு வராதா? அவரும் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு ஆண்டுகள் அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்,
முதல் தேர்தலிலேயே விஜய் முதல்வராக வந்து விடுவார், நமக்கு துணை முதல்வருங்கிற அங்கீகாரம் கிடைச்சிரும், நம்மளுடைய வேட்பாளர் எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அவ்வளவு நம்பிக்கையோட அவர் போய் சேர்ந்துருவார் விஜயோடவும்? இல்லை, அந்த அம்மா ஒரு தடவை ஜெயலலிதா சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே கொடுத்த பதவியை கொடுத்தது போலவே திருப்பி கொடுத்த பெருமைக்குரியவர் என் அன்பு சகோதரர் பன்னீர்செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஏனென்றால் அரசியல்ல விசுவாசத்துக்கு தான் பதவி. இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு நான் அதான் வரேன். பதவிக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் அவர் பதவிக்கு வந்த பிறகு கூட தன்னை யார் முதலமைச்சர் ஆக்கினார்களோ அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாருங்க அம்மா இல்லாத ஒரு காலகட்டத்தில். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதற்கு பிறகு விஜய் சார் தமிழகத்தினுடைய விஜய் வந்து முதல்வர் ஆவாரா அப்படின்ற சந்தேகம் அதிமுகவுக்கு இருக்கு. அதனால நீங்க டிமாண்ட் பண்ணாதீங்க, நீங்க இறங்கி வாங்க, நாம 2 பேரும் சேர்ந்து திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. முதல் தேர்தலில் யாருமே இவ்வளவு பெரிய கனவோடு இருந்ததில்லை, இருந்தவர்கள் பின்னடைவை சந்தித்து இருக்கிறார்கள். அவர் உதாரணங்கள் பட்டியல் போட்டார்ல. அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் அதிமுகவிலேயே இருந்து கரகண்ட 3 முறை முதல்வராக இருந்த மூத்த தலைவர் ஓபிஎஸ்க்கு புரிஞ்சராதா அந்த யதார்த்தம்னு நான் கேட்கிறேன். ஒரு இடம் இருக்குல்ல, விஜய் எந்த நேரத்திலுமே தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலையிலிருந்து இறக்கி கொள்ள மாட்டார். முதலமைச்சராக இருந்த ஐயா ஓபிஎஸ் தன்னை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிறார். ஆக அந்த இடத்துல ஒரு கெமிஸ்ட்ரி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க இப்போ அஇஅதிமுகவுடன் போக வேண்டும் என்றால் ஐயா விஜய் அவர்கள் முதல்வர் பதவி என்கிற இடத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். அது ஒரு மிகப்பெரிய கதாநாயகர், அப்படி இறங்கி வர வாய்ப்பே இல்லை. பிறகு அவருடைய கட்சி அவரை முதல்வர் வேட்பாளராக முன்மொழிந்து விட்டது. இவர் துணை முதல்வர் 3 முறை முதல்வராக இருந்த பிறகு கூட துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டவர். அதுவும் எந்த சூழ்நிலையில் கழக ஒருங்கிணைப்பாளர் என்கிற பதவியை வைத்துக் கொண்டே இணை ஒருங்கிணைப்பாளருக்கு கீழே இந்த இடத்தில் இருவருடைய இயல்புகளும் ஒன்றாக பயணித்து ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த இடத்திலேயே நான் மீண்டும் சொல்லி இருக்கிறேன், அவருடைய கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததற்கு முன்பே சொல்லி இருக்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கிறவர்களுடைய எண்ணம் என்பது வேறு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய தாண்மை என்பது, அவருடைய ஈகோ என்பதே ரொம்ப பெரியது. அந்த இடத்தில் இருக்கிற ஐயா விஜய் அவர்கள் முதல்வர் என்கிற இடத்திலிருந்து தான் தேர்தலை சந்திப்பாரே அன்றி யாருடனும் அவர் இறங்கி வர மாட்டார். திரைப்படம் என்பது வேறு, அரசியல் களம் என்பது வேறு.